எடப்பாடி பழனிசாமிக்கு முருக பக்தி இல்லையா இன்னைக்கு? அப்ப மோடி பக்தியா முருக பக்தியா எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருப்பது? இவர்களது நடவடிக்கைகளே 2019-20 காலகட்டங்களுக்கும் இன்றைய காலகட்டங்களுக்கும் எதிர்மறையாக அமைந்திருக்கிறது. அப்ப வழக்குக்கு பயந்து விட்டார்களா, இல்லை இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்தி விட்டார்களா, இல்ல தங்களை காப்பாற்றிக் கொள்ள துணிந்து விட்டார்களா, இல்ல திமுக ஆள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்களா? இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி மதுரையில ஒரு முருகர் மாநாடு நடக்கிற நேரத்துல அவர் ஒரு வேல் வாங்கினாருங்கிறதுனால அதை ஒப்பிட்டு பேசிட முடியுமா? இல்லைன்னா அவரும் ஆன்மீக அரசியலுக்கு வழி போறாருன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் சிம்பாலிக் தனமா? ஒரு சிம்பாலிக் தானே. எதுக்கான சிம்பாலிக்? இந்து முன்னணியினுடைய அந்த நிகழ்வுக்கான ஒரு சிம்பாலிக். நீங்க முருகர் மீது தமிழ்நாட்டு மக்கள் கோயிலுக்கு போற அத்தனை பேரும் பிஜேபிக்கு வாக்களித்து இருக்கிறாங்க, இல்ல திராவிடத்துக்கு வாக்கு அளிக்க மாட்டாங்கன்னா 50 ஆண்டு காலத்துக்கு மேல தமிழ்நாட்டுல திராவிடம் தலைக்க முடியாது. ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லாத பக்தியா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. எம்ஜிஆருக்கு இல்லாத பக்தியா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கோவில்களில் சென்று பிரார்த்தனை செய்தார்கள் எம்ஜிஆர் நலம் பெற்று வர வேண்டும் என்று.